Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 7ல் கேஷ் புக்கில் இருந்து எக்ஸசைஸ் நம்பர் 1ஓட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக்லாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதனுடைய ஃபார்மேட் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1 given in your textbook page number 146. So enter the following transactions in a single column cash book of Seshadri for May 2017 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சேஷாத்ரின்றவரோட புக்கில் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சிங்கிள் காலம் ஆர் சிம்பிள் கேஷ் புக் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதுதான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்ஸ் ஆஃப் சேஷாத்ரி சிங்கிள் காலம் கேஷ் புக் போட்டுட்டு டெபிட் கிரெடிட் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபார்மேட் எழுதிடுங்க. டேட், ரெசிப்ட்ஸ், ஆர்என், ஜேஎஃப் அமௌண்ட். இந்த சைடு டேட், பேமெண்ட்ஸ், விஎன், ஜேஎஃப் அமௌண்ட். ஸோ ஆர்என் அப்படின்னா ரெசிப்ட்ஸ் நம்பர், விஎன் அப்படின்னா வவுச்சர் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் May 1 கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னா பேலன்ஸ், அதாவது அவங்க கையில் லாஸ்ட் மந்தோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ ரிமைனிங் இருந்ததோ அதை May 1 ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துகிட்டு வரோம். ஸோ பேலன்ஸ் brought down 40,000. இங்கே நான் ஸ்பேஸ் இல்லாததுனால அமௌண்ட் எழுதலை. ஸோ இங்கே நம்ம அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் brought down 40,000. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஓவர். ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ஸ் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்வாதி. ஸோ உங்களுக்கே தெரியும் கேஷ் புக் அப்படின்னாலே நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரு பண்ண போகிறதில்ல. ஸோ சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படிங்கிறது லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி கேஷ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ கேஷ் அக்கௌண்ட், சிங்கிள் காலம் கேஷ் புக் போத் ஆர் சேம் ஒன்லி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும் ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ டெபிட் சைடு வாட் கம்ஸ் இன், அதாவது பிஸ்னஸ்க்குள்ளே வர மணி. கிரெடிட் சைடு வாட் கோஸ் அவுட், எதெல்லாம் வந்து நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணுறோமோ அதை கிரெடிட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னது கேஷ் இன் ஹேண்டு. ஸோ அது வந்து நமக்கு அவைலபிள் பேலன்ஸ் இந்த பிஸ்னஸ், அதனால் நம்ம டெபிட் சைடு 40,000 என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்வாதி. ஸ்வாதிட்டேருந்து நம்ம கேஷை ரிசீவ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷு வருது. ஸோ ஸ்வாதி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்வாதி அக்கௌண்ட், இதுதான் நம்ம ஜேர்னலில் போடுவோம். இப்போ நம்ம டைரெக்டாக லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக். செகண்ட் டிரான்சாக்ஷன் டேட் நம்பர் 5 டு ஸ்வாதி அக்கௌண்ட் 4,000. ஏன் வந்து டெபிட்டில் பண்ணுறோம், இது ஸ்வாதிட்டேருந்து பிஸ்னஸ்க்குள்ளே கேஷு வருது. ஸோ டு ஸ்வாதி அக்கௌண்ட். ஸோ சிங்கிள் காலம் கேஷ் புக்கும் கேஷ் அக்கௌண்ட்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பெய்டு வேஜஸ் இன் கேஷ். ஸோ பெய்டுன்னு கொடுத்தாச்சு, பேமெண்ட்ஸ். அப்போ நம்ம கேஷ் வந்து பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகுது. ஸோ வேஜஸ் வந்து அப்போ கிரெடிட் சைடு வரும். பை வேஜஸ் அக்கௌண்ட் 2,000 என்டர் பண்ணிட்டோம். ஸோ வேஜஸ் வந்து பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் சசிகலா ஃபார் கேஷ். ஸோ சசிகலாட்டிருந்து கேஷில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன என்ட்ரி, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், ஓகே. ஸோ இது வந்து கேஷ் வந்து என்ன ஆக போகுது, வெளியில் போகுது. நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் கோஸ் அவுட். அப்போ பர்ச்சேசஸை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 6,000 கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இந்த 4 டிரான்சாக்ஷன்ஸும் டேட் வைஸ் என்ட்ரு பண்ணியாச்சு. நம்ம க்ரோனாலாஜிக்கல் ஆர்டரில் தான் இதை நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அது நம்ம அந்த தியரி பார்ட்ஸில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் போர்ஷன் டேட் நம்பர் 15 சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் பண்ணுறது மூலமாக கேஷு பிஸ்னஸ்க்குள்ளே வரப்போகுது. அப்போ சேல்ஸை நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், கேஷ் புக்கில் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 9,000, ஓகே. ஸோ கேஷ் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அதனால் நீங்கள் டு சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம டெபிட்டில் என்ட்ரு பண்ணுறோம் 9,000 rupees. தென் பர்ச்சேஸ்டு கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன என்ட்ரி, கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், ஓகே. கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கேஷ் கோஸ் அவுட். ஸோ பை கம்ப்யூட்டர் இங்கே
credit side நம்ம enter பண்ணுறோம் 15,000. ஓகே, தென் கேஷ் பெய்டு டு சபாபதி. சபாபதின்றவங்களுக்கு நம்ம கேஷு பே பண்ணுறோம். இது பேமெண்ட்ஸ். ஸோ பெய்டுன்ற வேர்டு அங்கே டிரான்சாக்ஷன்லேயே வந்துருச்சு. அப்போ பேமெண்ட்ஸ் அப்படின்னால என்ன என்ட்ரி? சபாபதி டு கேஷ் பை சபாபதி அக்கௌண்ட். See 5,000. ஓகே, நெக்ஸ்ட் பெய்டு சேலரி. சேலரிலையும் பெய்டுன்னு வந்துருச்சு. இது வந்து பேமெண்ட்ஸு. ஸோ கேஷ் கோஸ் அவுட் பை சேலரி அக்கௌண்ட். நம்ம ஜேர்னல் வந்து சேலரி டு கேஷ்ன்னு எழுதுவோம். அதனால் டேட் நம்பர் 28 பை சேலரி 2,500 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. see interest received. அப்போ income received-னு வந்துருச்சு. அப்போ receipt side date number 30 interest received 500 rupees. ஓகே, ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் அந்த 9 டிரான்சாக்ஷன்ஸையும் chronological orderல நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் டேட் வைஸ் வந்து. ஓகே, ஸோ டெபிட் கிரெடிட் எது வந்து வரப்போகுது? கேஷ் புக் இஸ் நத்திங் பட் கேஷ் அக்கௌண்ட் ஆஃப் லெட்ஜர். ஸோ லெட்ஜரில் நம்ம போஸ்ட் பண்ணுற கேஷ் அக்கௌண்ட்டு தான் சிங்கிள் காலம் கேஷ் புக். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் என்ட்ரு பண்ண போகிறோம். எந்த கேஷ் எல்லாம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அதை ரிசிப்ட் சைடு எழுத போகிறோம். எதெல்லாம் வந்து கேஷை பே பண்ணுறோமோ பெய்டு அப்படின்னு வர்றது எல்லாமே பேமெண்ட் சைடு என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளானது தான் இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக்கு. நம்ம இப்போ எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் என்ட்ரு பண்ணிட்டோம். சி நெக்ஸ்ட்டு டெபிட் சைடு கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணுறோம். டெபிட் சைடு டோட்டல் வந்து 53,500. அப்போ கிரெடிட் சைடும் அதே டோட்டல் தான் வரணும். ஸோ கிரெடிட் சைடு நம்ம டோட்டல் பண்ணும்போது 30,500 வருது. ஓகேவா? ஸோ இந்த டெபிட் சைடு டோட்டல் பண்ணோன்னா 30,500. அப்போ 53,500ல் 30,500 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற பேலன்ஸ் கேரி டவுன். சி பேலன்ஸ் கேரி டவுன் 23,000 பேலன்ஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்டு. ஓகே, ஸோ எப்படி வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கேஷ் புக்கையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போது ரெண்டு சைடும் டோட்டல் 53,500. ஸோ பேலன்ஸ் கேரி டவுனுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன் மந்தோட எண்டு டேட் மே மந்த்து. அப்போ 31 டேஸு மே 31 பை பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ கேரி டவுன் வந்து கிரெடிட் சைடு இருக்குது. அப்போ ப்ராட் டவுன் என்ன பண்ண போகிறோம்? டெபிட் சைடு ஜூன் 1. ஸோ இது வந்து மே மந்த் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் டேட்டில் தான் நம்ம 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுறோம். 23,000. இந்த 23,000 வந்து இங்கே நம்ம ப்ராட் டவுன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா? ஜூன் 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டிருக்கோமா? ஸோ இது என்னது? அவைலபிள் கேஷ் இன் ஹேண்ட் அந்த மந்தோட ஓப்பனிங்க்கு கொண்டு போகிறோம். அதனால தான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸை 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் பிகினிங்லேயே. ஓகேவா? மே 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு கேஷ் இன் ஹேண்டை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, இப்போ ஜூன் 1 நம்ம டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம ப்ராட் டவுனாக காமிக்கிறதுக்கான ரீசன். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 சிங்கிள் காலம் கேஷ் புக். ஓகே, தேங்க்யூ.